உந்தன் சித்தம் போல் நடத்தும் என் பிதாவே. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில நாட்களாக உம்முடைய சித்தம் அல்லது கர்த்தருடைய சித்தம் என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லி வாசித்து பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 அதிகாரம் 30 வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய சீசலை பார்த்து சொன்னார், கடைசி காலத்தில் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் கெத்சமனே தோட்டத்தில் இருப்பதை பற்றி நான் வாசித்து பார்க்கிறோம். கெத்சமனே தோட்டத்திற்கு வந்தபோது அவர் வியாகுலப்படவும் அவர் கண்ணீர் சிந்தவும் அந்த சிலுவையின் பாடுகளை சந்திப்பதற்கு தன்னையே நொறுக்குவதற்கு பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரே. ஆகிலும் பிதாவே, என் சித்தம் இல்லை, உங்கள் சித்தமாக கடவுதுன்னு சொல்லி ஆண்டோடைய கையில் ஒப்பு கொடுத்தாரு. ஏசாயா சொல்லும்போது கர்த்தரோ அவரின் நொறுக்க சித்தமானார். யார் நம்ம அப்பா கையில் நம்ம ஒப்பு கொடுப்போம்? அப்பா நீங்கள் அடிங்க, எங்களை உடைங்க, எங்களை நொறுக்குன்னு எந்த மனுஷனும் சொல்ல மாட்டான். ஆனால் அதற்கு முன்பதாகவே கர்த்தர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு உள்ள உறவை அவர் சொல்லி வைத்தார். ஆபிரகாம் பார்த்து, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரன் ஈசாக்கு எனக்காக பலி செலுத்துன்னு சொன்னார. அந்த பிதாவுடைய சித்தத்துக்கு அந்த ஈசாக்கு ஒப்பு கொடுத்தது போல தேவ சித்தம் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சிறந்த மாதிரியை வைத்து போயிருக்கிறாரே. உங்க சித்தம் என் வாழ்க்கையிலையும் ஆக கடவுது. என் பிதாவின் சித்தம் செய்வதே என் போஜனமா இருக்கிறது. தேவன் அவரை அனுப்பினதான அந்த திட்டத்துக்கு முற்றிலுமாக 100% தன்னை அர்ப்பணித்து கொடுத்தாரே. ஆண்டுடைய சித்தம் என்ன என்று சொல்லி அநேக சமயங்களில் கேட்கிறோமே. அவருடைய சித்தம் உயர்வோ தாழ்வோ வாழ்வோ சாவோ எதுவோ அதற்கென்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இது அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த கெத்செமனே தோட்டத்தில் கண்ணீர் சிந்தி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அழுது புலம்பி ஆண்டோடைய சமூகத்தில் ரத்த வேர்வை சிந்தினவராக, ஆகிலும் பிதாவே, என் சித்தம் அல்ல, உங்கள் சித்தம் ஆகட்டும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமையானால் நீங்கட்டும், ஆகிலும் உங்கள் சித்தம் மட்டும் ஆக்கணும்னு சொல்லி கடைசி மூச்சு வரைக்கும் அந்த பிதாவும் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு. இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் நாம் அவருடைய முன்மாதிரி பின்பற்றுகிற நாம் அவருடைய அடிச்சுவடுகளை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை நாங்கள் சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றப்படினால அவருக்கு அநேகரை கொள்ளையாக பங்கிட்டு கொடுத்தார். இந்த நாட்களிலே கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினையாததும் நாம் எதிர்பார்க்காததுமான மகிமையான மகத்தான காரியத்தை செய்வதற்கு அநேகரை நமக்கும் கொள்ளையாக பங்கிட்டு கொடுப்பார். நாம் பட்ட பாடுகளுக்கும் விட்ட கண்ணீருக்கும் தக்க பலனை கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் தருவார். நாம் பாடுபடுவோம், ஏனால் ஆளுகை செய்வோம். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. மே காட் பிளஸ் யூ. உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே, நீர் நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே, என் இயேசுவே.